ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை ரம்பாவை பத்தி தான் பேச போறோம். 90ஸ்களுடைய கனவு கன்னியா வலம் வந்தவங்க தான் நடிகை ரம்பா. அவங்க நடிகையா பேர் வாங்கினது மட்டும் இல்லாம தொடை அழகி அப்படின்ற பேர் வாங்கின ஒரு நடிகையும் கூட. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரம்பாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் த ஃபேன்ஸ் இருக்கதா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ரம்பா சினிமாவில் படங்கள் பண்ணலை அப்படின்னாலும் இப்போ ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்ல பார்த்தீங்கன்னா ஜட்ஜா வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதாவது குழந்தைகள் பிறந்த அந்த கொஞ்ச காலம் மட்டும்தான் அவங்க சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதில் ஜட்ஜா வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில போட்டோ ஷூட்லாம் அவங்க பண்ணாங்கன்னா அது பயங்கர வைரலாக போகும். அதையும் தாண்டி அவங்க இந்திரகுமார் அப்படிங்கிறவங்கள 2008 கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. இவங்களோட கல்யாணம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. ரம்பா கிட்டத்தட்ட பயங்கர படு பிஸியான ஒரு நடிகையா இருந்திருக்காங்க. தமிழை தாண்டி ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச இந்த 4-5 மொழிகள் மட்டும் இல்லாம குஜராத், மராத்தி அப்படின்னு சொல்லி இன்னும் பல மொழிகள்லயும் அவங்க படங்கள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16 மொழியிலையும் நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்கிறதாமே ஒரு நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் நமக்கு தமிழ்ல தான் ரம்பாவை அதிகமா தெரியும். ஸோ ரம்பா எப்பவுமே கியூட்டா சின்ன குழந்தைங்க பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. அவங்கள பார்த்தா ஒரு மெச்சூர்டான ஹீரோயின் மாதிரியே தெரியாது. பட் ஆக்டிங், டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பின்னி எடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாடல் அழகிய லைலா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எல்லாரோட மனசுலயுமே நீங்காத இடம் பிடித்த ஒரு பாடலா இருக்கு. அவங்களுடைய கணவன் இந்திரகுமாரன், இவர் மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். ஸோ இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா அவரு எல்லா இடத்துலயும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்தியாவை தாண்டி கனடால அண்ட் ஸ்ரீலங்கால அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவங்க பண்ணக்கூடிய பிசினஸ் ஒன் ஆஃப் த பிசினஸ் அப்படின்னா ஹோம் இன்டீரியர்ஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய விவிஐபி வீட்டுக்கெல்லாமே இவங்க தான் ஹோம் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் வேர்ல்டு வைடுமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கனடாவிலையும் பாத்தீங்கன்னா இவங்க இதே மாதிரி பல கம்பெனிகள் வச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கால வச்சிருக்காங்க. எல்லாமே ரம்பா பேர்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹோம் இன்டீரியர் பிசினஸ் இல்லாம ஒரு ஐடி கம்பெனியும் ரம்பா பேர்ல இயங்குது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரம்பா தன்னுடைய 50வது வயது பிறந்த நாளை ரொம்ப கோலாகலமா கொண்டாடி இருந்தாங்க. ஸோ ரம்பாவுக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. ஸோ பசங்களா வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க பசங்களை விட்டுட்டு இப்போ சினிமாவுக்கு திரும்பவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல கதை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்கறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 50 வயது ஆகக்கூடிய ரம்பாவுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்றது தான் இப்போ நாம பார்க்க போறது. முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். ஏன்னா பொதுவா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல லக்ஸரியான ஒரு லைஃப் வாழ்வாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவ்வளோ கோடிகள் அந்த படம் வசூல் பண்ணுச்சு. ஸோ அந்த படத்துல வரக்கூடிய வசூலை வச்சு ஹீரோயின்ஸ்க்கு ஒரு ஷேரிங் கொடுப்பாங்க அப்படின்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சக்கட்ட புகழ் நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா 100 கோடி, 150 கோடி, 200 கோடி ரூபாய்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளோட தல அஜித் கூட பாத்தீங்கன்னா 180 கோடி ரூபாய் ரீசெண்டா சம்பளம் வாங்கினதா ஒரு நியூஸ் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஹீரோயின்ஸும் இப்பெல்லாம் 5 கோடி, 6 கோடி, மேக்சிமம் 10 to 15 கோடிக்குள்ள ஹீரோயின்ஸ்லாம் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட லக்ஸரியான லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனாலே அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு சாதாரண எல்லா மக்கள் கிட்டையும் கண்டிப்பா இருக்கதா செய்யும். ஸோ சினிமா நியூஸ் அப்படின்னாலே எல்லாருமே தேடி 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 பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோயின்ஸ் என்ன பண்றாங்க, இவங்க போடக்கூடிய ட்ரெஸ் எவ்வளோ, இவங்க போகக்கூடிய கார் எவ்வளோ, அவங்க வீடு எப்படி இருக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கு மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ ரம்பாவுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரம்பா சினிமாவில இவ்வளவு சம்பாதிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அப்பெல்லாம் சம்பளம் கம்மி தான். இப்ப இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்க்கு தான் கோடிகள்ல சம்பளம். ஸோ 90s 80sல எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சங்கள்ல தான் சம்பளம் இருக்கும். அதனால இவங்க சினிமாவில இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்களா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இவங்க ஹஸ்பண்ட் நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன். எல்லா பிசினஸ்மே இவங்களோட பேர்ல இயங்குறதுனால அதுல வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் ஆனது எல்லாமே டோட்டலா ரம்பா பேர்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ மொத்தத்துல 50 வயசு ஆகக்கூடிய ரம்பாவுக்கு மொத்தமா 2
2000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு ரீசெண்டா நடத்தின ஒரு ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள்லாம் ஹீரோயின்ஸ் உடைய சொத்து மதிப்புகள் எவ்வளவு அப்படிங்கறத ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாக்டா இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. பட் இவங்க கிட்ட இதுக்கு மேலதான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அப்படி நடத்தின ஒரு கணக்கெடுப்புல தான் ரம்பாவுடைய சொத்து மதிப்பு 2000 கோடிக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து கனடால பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைட் நிறைய கண்ட்ரீஸ்ல அவங்களோட பிசினஸ் டெவலப்பும் பண்ணியிருக்காங்க. ஐடி கம்பெனி ஓனா வச்சிருக்காங்க. பிளஸ் ரம்பாவும் பாத்தீங்கன்னா இப்போ சினிமாவில் நிறைய ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரம்பா கிட்டையும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டையும் தனித்தனியா லக்ஸரி கார் 2 பேருமே வச்சிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்குன்னு வெளியில போறதுக்கு வர்றதுக்கு, குழந்தைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்குன்னு தனியா கார்கள் வச்சிருக்காங்க. அதை தாண்டி ரம்பா எங்கெங்க போறாங்களோ, அதாவது ரம்பாவுடைய ஹஸ்பண்ட் வீடு வந்து பூர்வீகம் டோட்டலாவே ஸ்ரீலங்கா. பட் அவங்க இப்ப செட்டில் ஆயிருக்கிறது கனடா அண்ட் சென்னைக்குமே ஒர்க் விஷயமா வராங்க போறாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொந்தமா வீடும் வச்சிருக்காங்க. அந்த வீடெல்லாம் ரொம்ப நார்மலாலாம் இருக்காது, ரொம்ப லக்ஸரியான ஒரு பங்களாவா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்ததுல தான் ரம்பாவுடைய சொத்து மதிப்பு 2000 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 50 வயசாகக்கூடிய ரம்பாவுக்கு 2000 கோடியில சொத்து இருக்கு. அவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறதுனால கண்டிப்பா இதுக்கு அடுத்தடுத்து அப்படியே இந்த தலைமுறைகள்லாம் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதுக்கப்புறமா அவங்க பசங்க திரும்பவும் படிச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. இதை வச்சிருந்தாலே அவங்க இன்னும் பல தலைமுறைக்கு சாப்பிடலாம். பட் இருந்தாலும் அவங்க பசங்க எல்லாம் இன்னும் பெரிய லெவல்ல தான் வந்து படிப்பாங்க, பெரிய லெவல்ல வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் இதை விட பல கோடிகள்ல சம்பளம் கிடைக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து பரம்பரை ஒரு கோடீஸ்வரர்களா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரம்பாவுமே மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் கிடையாது. அவங்களுமே வந்து ரொம்ப ஒரு ஹையான ஃபேமிலியில தான் பிறந்து வளர்ந்தவங்க. டோட்டலாவே நார்த் சைட்ல இருந்து வந்தவங்க தான். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து படம் நடிச்சு தமிழையும் நல்லா கத்துக்கிட்டு தமிழர்களோட மனசுல இடம் பிடிச்ச ஒரு சில முக்கியமான நடிகைகள்ல ரம்பாவும் ஒருத்தவங்க தான். ஸோ அவங்களுடைய கியூட்னஸ் வந்து ஓவர்லோடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசினாலே சிரிச்சாலே அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கியூட்டா பேசுவாங்க. அதனாலதான் ரசிகர்களுக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு படத்துல பார்த்திபன் சொல்லியிருப்பாரு, சார் ரம்பா சார், சார் ரம்பா சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைலாகுக்கு அப்புறமா தான் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே அதே மாதிரி அவங்கள சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ வந்து பயங்கர பிஸியா இருப்பாங்க. வேற லெவல்ல ஒரு பீக்ல இருந்தாங்க ரம்பா. இப்பவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்பவும் அவங்கள பிடிச்ச நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்போ படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரம்பாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.